Good morning, champion. This is Professor Rasunan from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெல்டிங்ல வந்து solid state welding பத்தி பார்க்க போறோம். Solid state weldingல first explosive welding பத்தி சொல்லுங்க. Explosive welding are DNT and dynamite, large surface welded, thick plate, target plate, thin plate, fire plate, explosive used 10 degree to 15 degree, heat exchanger plug tube used. So, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் வந்து TNT அப்படின்னா ட்ரை நைட்ரோடோலுவின் அப்படின்னு ப்ளஸ் ஒன்லேயே 10th படிச்சிருப்போம் TNT. அப்போ டைனமைட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து வெல்ட் ஆகும். வெல்ட் ஆகிறது வந்து ஒரு பெரிய லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா வெல்ட் ஆகும்னா ஸோ வந்து 2 பிளேட் இருக்கும். ஒன்று டார்கெட் பிளேட், இன்னொன்று இது டார்கெட் பிளேட் வந்து இங்கே இருக்குன்னா ஃப்ளையர் பிளேட் வந்து இப்படி இருக்கும். ஸோ வந்து ஃப்ளையர் பிளேட்டு டார்கெட் பிளேட் சொல்லிட்டு 2 பிளேட் இருக்கும். ஸோ டார்கெட் பிளேட் வந்து திக்காக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. டார்கெட்டுக்கு திக்கு, ஃப்ளையர் வந்து தின்னாக இருக்கும். ஏன்னா பறக்கணும் இல்லையா, பறக்கணும் தின்னாக தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த 10 to 15 டிகிரி அந்த ஆங்கிளில் வச்சு எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பிளக் டியூப்ஸ்லாம் வந்து இது மூலிமா வந்து வெல்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் 100 to 450 MPa pressure, shank and drill bit joined by friction welding, plastic deformation, axle வந்துட்டு go gauge, mechanical energy converted into heat energy 6000 RPMல இருக்கும். ஸோ வந்து என்னென்னா இப்படி இருக்கும், ஒரு ட்ரில் பிட் இருக்கும். ட்ரில் பிட் வந்து ட்ரில் பிட் வந்து காஸ்ட்லி, ஷேங்க் வந்து காஸ்ட் கம்மி. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரிக்ஷனில் அப்படியே ரொட்டேட் பண்ணி வெல்டு பண்ண வச்சுருவாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஷேங்க் அண்ட் ட்ரில் பிட் வந்து எல்லாம் வெல்ட் பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் பண்ணுவாங்க. அது சாலிட் ஸ்டேட். இது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து ஜாயின் ஆகாமல் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்சல் வந்து இப்படி தான் இது பண்ணால் நோ கோ கேஜ் யூஸ் பண்ணி அது கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஆர்பிஎம் சுற்றுறதுனால தான் அந்த ஹீட் எனர்ஜி இதுவாகுது. ரெண்டுமே சுற்றிட்டே ஒராஜிக்குன்னா அப்போ ஹீட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அடுத்து டிஃப்யூஷன் வெல்டிங். டிஃப்யூஷன் வெல்டிங் ப்ரீ ஹீட்டிங் இஸ் டன், கேஸ்ட் அயர்ன் அண்ட் MCS. ஸோ ப்ரீ ஹீட்டிங் வந்து இஸ் டன் இன் கேஸ்ட் அயர்ன் சொல்கிறாங்க. இல்லை டிஃப்யூஷன் வெல்டிங்கில் ப்ரீ ஹீட்டிங் இன் போஸ்ட் ஹீட்டிங் ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்யூஷன் வெல்டிங்கிறது வந்து இது சம்மந்தப்பட்டது கிடையாது. டிஃப்யூஷன் வெல்டிங் இஸ் த சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கு. ஸோ இது வந்து தனி பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீ ஹீட்டிங் வந்து கேஸ்ட் அயர்னுக்கு பண்ணுவாங்க, ப்ரீ ஹீட்டிங் இன் போஸ்ட் ஹீட்டிங் வந்து ஹை கார்பன் ஸ்டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் வெல்டிங் சொல்லிட்டு 3 வகையான வெல்டிங் பார்க்குறோம். அதில் மேஜராக எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பற்றி தான் கேள்வி கேட்டோம். டிஃப்யூஷன் வெல்டிங் பற்றி ரேராக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அட்வான்ஸ் வெல்டிங் ப்ராசஸ் லேசர் பீம் வெல்டிங் பற்றி சொல்லுங்கள். லேசர் பீம் வெல்டிங் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹீலியம் வந்து 1:10 வந்து ரேஷியோவில் சேர்த்துட்டு அந்த லேசரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அங்கே வந்து என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணுறாங்க? அப்ளிகேஷன் வந்து நோ நீட் வேக்கம், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், காப்பர் அண்ட் அலுமினியம். ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து மினிமம். இப்போ லேசர் பீம் வெல்டிங்க்கு வேக்கம் தேவையில்லை. ஏன் அது வேக்கத்தை பற்றி பேசுகிறாங்க? எலக்ட்ரான் பீம் வெல்டிங்க்கு வேக்கம் தேவை, லேசர் பீம் வெல்டிங்க்கு வேக்கம் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ஹீட் அஃபெக்ட் ஜோன் மினிமமாக இருக்கும். அல்ட்ராசானிக் வெல்டிங் பற்றி சொல்லுங்கள். அல்ட்ராசானிக் வெல்டிங் 20 kHz to 60 kHz தின் ஷீட், அப்ளிகேஷன் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், கோல் சென்ஸ் ப்ரொடியூஸ்ட், ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து மினிமமாக இருக்கும், நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அல்ட்ராசானிக் வெல்டிங் வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அது வந்து நம்ம அல்ட்ராசானிக்னாலே பிரிட்டில் ஞாபகம் வச்சுக்கணும், USB அப்படின்ற வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 20 kHz வந்து 60 kHz வரைக்கும் இது பண்ணலாம். தின் ஷீட் வந்து வெல்ட் பண்ணலாம். இது ஹீட் அஃபெக்ட் ஜோனும் மினிமமாக இருக்கும். நியூக்ளியர் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பற்றி சொல்லுங்கள். எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்ளிகேஷன் வந்துட்டு வேக்கம் கண்டிஷன் நீடட், மேக்னெட்டிக் லென்ஸ், ஹை ரியாக்டிவ் மெட்டல். ஸோ வந்து இங்கே என்ன பயன்படுத்தினா வேக்கம் கண்டிஷன் நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் லென்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க, ஹை ரியாக்டிவ் மெட்டலுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். பிளாஸ்மா ஆர்க் ஆர் கீ ஹோல்ட் வெல்டிங், அதோடைய டெம்பரேச்சர் வந்து 3300 டிகிரி சென்டிகிரேட். அப்ளிகேஷன் வந்து பூல் ஆஃப் அயனைஸ்ட் கேஸ், ஹை மெல்டிங் பாயிண்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டைட்டனம், கீ ஹோல்ட் வெல்டிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் வந்து இன்னொரு பேர் வந்து கீ ஹோல்ட் வெல்டிங் சொல்லுவாங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் வெல்டிங், நான் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர்க் வெல்டிங் சொல்லிட்டு 2 வகை இருக்கும். இதில் வந்து பிளாஸ்மானா வந்து அயனைஸ்டு கேஸ் தான் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அயனியாக்கப்பட்ட வாயு தான் வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இதோட ஹை மெல்டிங் பாயிண்ட் ஏன்னா 33,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 3300 கிடையாது, 33,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைட்டானியத்துக்குலாம் வந்து இது யூஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கவிப்பிரியா மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா சாலிட் ஸ்டேட் வெல்டிங் அண்ட் அட்வான்ஸ் வெல்டிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சார்.